லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவராலாக செல்லில் தான் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் பைக்கான இதுவும் முடிச்சுட்டு இப்போ செல்லிங் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இது செல்லிங் ட்ரெண்டோட பிகினிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இது வரால இது கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு, இல்லை மார்க்கெட் இதை பிரேக் ஆகி திருப்பி மேலே போயிடுச்சு, மறுபடியும் இந்த சிமெட்ரிக் டைமுக்குள்ளே போயிடுச்சுன்னா செல் ட்ரெண்ட் இன்வாலிட் ஆகிடும், திருப்பி சைட்வேஸ் மார்க்கெட்டாக முடிஞ்சிடும், மறுபடியும் இந்த ஏரியாவே ஒரு பெரிய சைட்வேஸாக ஃபார்ம் ஆகிடும். இல்லை ஃபார்ம் ஆக முடியல, மார்க்கெட் கீழே பிரேக் ஆகுதுனால் ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு சேனல் பார்த்துருந்தோம் கரெக்டாக, அந்த சேனலோட சைஸு பிரேக் ஆனதுக்கு திருப்பி கீழே வரலாம். ஸோ அப்போ அது கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வரணும்னு பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட்டு சேனலோட பாட்டம், ஸோ தட் இஸ் 4000. ஸோ எங்கே வந்து நிற்குது, $4000 சினாரியோ 1. சினாரியோ 2 என்ன இருக்குன்னா, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பார்த்தோம்ல ஆல்ரெடி. அப்போ அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோட பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த பிரேக் அவுட்டுக்கான லெவல்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ வருது, இங்கே பிரேக் அவுட் ஆன லெவல்ல இருந்து. ஸோ அதுவும் எக்ஸாக்டாக எங்கே போயிட்டு எக்ஸாக்டாக 4000. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன சொல்லுது, இப்போதைக்கு நான் பிரேக் அவுட் ஆகி சைட்வேஸில் இருக்கேன், உடச்சிட்டு மார்க்கெட் நான் ஃபாலோ ஆரம்பிச்சேன்னா நெக்ஸ்ட் லெவல்ஸ் எங்கே இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மேஜர் பாயிண்ட் எங்கே வந்து டெஸ்ட் ஆகும்னா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நடுவில் நமக்கு ஒரு மேஜர் ஹேர்டலாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுனால. ஸோ 4400 to 4500 ஒரு ரேஞ்சாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சு அது வந்து எங்கன்னா 4850 to 4800 நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4800, அதுக்கு அடுத்தது 4400, அதுக்கு அடுத்தது 4000. ஸோ இதுதான் அடுத்த லெவல்ஸ் ஆஃப் கோல்டு. மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் கோல்டு சப்போர்ட் லெவல்ஸுக்கு வரும். ஆனால் இதுக்கு எல்லாமே டெசிஷன் மேக்கிங் இங்கே தான் இருக்குது. இன்னைக்கு தெரிஞ்சிடும்.